ஹாய், நம்ம பார்ட்டி ஸ்டைலில் கருவாட்டு செய்யலாமா? ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அம்புட்டு ருசியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நிறையா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்க போகிறதே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலே தான் வதக்கி செய்ய போகிறோம். இது ஒரு வாரம் ஆனாலுமே கெட்டு போகாது, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸே சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதில் தக்காளி வெங்காயம் நிறையா சேர்க்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 வரமிளகா போட்டு சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாசி கருவாடு, உழுவ கருவாடும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து இதை பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன் பொரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, இதை அப்படியே நீங்கள் சேர்த்திங்கன்னா கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அது ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கருவாடு நம்ம நார்மலாக எப்பயும் போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மாசி கருவாடு பொரிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொரிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆயிலில் போட்டோன்னே கொஞ்சம் டப்புன்னு வெடிக்கும். அதை அதே மாதிரி இதே ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா இதெல்லாம் போட்டுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸே ஒரு சொட்டு கூட இதில் நீங்கள் தண்ணி சேர்க்கவே கூடாது. இந்த மாதிரி இதை ரெடி பண்ணிட்டு நம்ம பொரிச்ச கருவாடையும் போட்டு இதில் ஆட் பண்ணி கிளறி விட்டிங்கன்னா நம்மளுடைய கருவாட்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடுவாங்க. ஃபுட்டு சரியில்லைன்னு சொல்லி 1 வீக் ஆனாலும் இது கெட்டு போகாது. நான் சூடு கூட பண்ண மாட்டேன், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் நீங்கள் பண்ணி கொடுத்து விடுங்க, அவங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு இதை சுட சோறோடய சாப்பிட்லாம். இது கூட இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இதில் பழைய சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க. ஆனால் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஒரு வாரம் குக் பண்ணுறது தேவையில்லை. பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.